திருப்பலி முன்னுரை. இறையேசு கிறிஸ்துவின் பிரியமான சகோதரமே, இன்று திரு அவை பொதுக்காலத்தின் 2ஆம் ஞாயிற்றை சிறப்பிக்க நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. இன்றைக்கு இறைவாக்கு வழிபாடு தங்கியிருத்தல் என்பதை மையமாக கொண்டு நம் வாழ்வை வாழ நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. தங்கியிருத்தல் உண்மையிலேயே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். இன்றைய காலகட்டங்களில் ஒருவனோடு தங்கி உண்டு உறங்கி சில நாட்கள் இருந்தால் அது ஒருவனின் மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்த வல்லது. இத்தகைய மாற்றத்தையும் தாக்கத்தையும் இயேசு தம் சீடர்களுக்கு தருகின்றார். தங்கியிருத்தல் என்பதை நாம் இருவித கண்ணோட்டத்தில் பார்க்கலாம். முதலாவது, நம்மை சுற்றியுள்ள மனிதர்களோடு நாம் எப்படிப்பட்ட நிலையில் உள்ளோம், அதாவது நாம் ஒவ்வொருக்கொருவர் எந்த விதத்தில் சார்ந்திருக்கிறோம், பணமா அல்லது உறவா என்பதை மையமாக கொண்டது. இரண்டாவது, நாம் கடவுளோடு கொண்டுள்ள உறவு நிலையில் நாம் கடவுளை எப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நாடுகின்றோம் என்பதை குறித்து இருக்கின்றது. எடுத்துக்காட்டாக, நாம் துன்பத்தின் காலங்களிலா அல்லது நம் மகிழ்ச்சியின் காலங்களிலா? இந்த இரண்டுமே ஒன்றோடு ஒன்று தொடர்புடையவை. கடவுளோடு நாம் கொண்டுள்ள உறவை தீர்மானிப்பது நாம் மனிதர்களோடு கொண்டுள்ள உறவு நிலைதான். எனவே கடவுளோடு நாம் தங்கியிருக்கும் வரம் வேண்டி இணைவோம் கல்வாரி நினைவு பலியில். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே. நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உங்களோடு இருப்பதாக. இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமானவர்களே, இப்புதிய நாளை இறைவன் தாமே நமக்கு கொடையாக தந்திருக்கின்றார். நன்றி கூறுவோம். கடந்த வாரம் முழுவதும் பல்வேறு பயணங்கள், பல்வேறு இன்னல்கள், பல்வேறு சிக்கல்கள் மத்தியிலும் தனது பராமரிப்பினால் இறைவன் தாமே நம்மை வழிநடத்தி வந்தமைக்காக நன்றி கூறுவோம். பிரியமானவர்களே, நமது அன்றாட வாழ்க்கையிலும் சரி, நமது குடும்ப வாழ்க்கையிலும் சரி, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சுட்டி காட்டுகின்ற, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை என்பித்து காட்டுகின்ற ஒரு கருவியாக நான் வாழ்கிறேனா என்ற சிந்தனையோடு இத்திருப்பலியில் பங்கெடுப்போம். இத்திருப்பலியை தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்க தவறுகள் ஏதேனும் செய்திருப்பேன், மனம் வருந்துவோம், மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் செயலாலும் கடமையில் தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் திருமுழுக்கின் நினைவாக நம் மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாகிய இந்த தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நாம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரே நமக்கு உதவி அளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மையுள்ளவராய் நிலைத்திருக்க அருள்வாராக. என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமுமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலை வாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவுளமானீர். இத்தண்ணீரை புனிதப்படுத்தியருள உம்மை வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உமது நாளாகிய இன்று
உமது அருள் காவலை பெற விரும்புகிறோம். வாழ்வளிக்கும் உமது அருளின் ஊற்றினை எம்மில் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலுமிருந்து காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் உம்மை அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டுமென்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிரக்கத்துடன் புனிதப்படுத்தியருள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுற செய்வீராக. உம் தூய ஆவியாருடன் இருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் நம் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தமது ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெற செய்வாராக. ஆமென். ஆட்சி உண்டாகுக. உலகில்
மன்றாடுவோமாக. என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, விண்ணிலும் மண்ணிலும் உள்ள அனைத்தையும் ஆண்டு நடத்துகிறவர் நீரே. உம் மக்களின் வேண்டல்களை இரக்கத்துடன் கேட்டு எங்கள் வாழ்நாள்களில் உமது அமைதி என்றும் அளித்தருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. இன்றைய முதல் வாசகம் சிறுவன் சாமுவேலை பற்றி கூறுகின்றது. தொடக்கத்தில் இறைவனின் அழைப்பை உணராது இருந்தாலும் பின் இறைவனின் சித்தத்திற்கு தன்னை அடியோனாக தாழ்த்தியதை பற்றி கூறும் முதல் வாசகத்திற்கு கவனமுடன் செவிமடுப்போம். முதல் வாசகம். ஆண்டவரே பேசும், உம் அடியேன் கேட்கிறேன். சாமுவேல் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறைவார்த்தைகள் 3 முதல் 10 மற்றும் 19 முடிய. அந்நாட்களில் கடவுளின் பேழை வைக்கப்பட்டிருந்த ஆண்டவரின் இல்லத்தில் சாமுவேல் படுத்திருந்தான். அப்பொழுது ஆண்டவர் சாமுவேல் என்று அழைத்தார். அதற்கு அவன் இதோ அடியேன் என்று சொல்லி ஏலியிடம் ஓடி, இதோ அடியேன், என்னை அழைத்தீர்களா என்று கேட்டான். அதற்கு அவர், நான் அழைக்கவில்லை, திரும்பி சென்று படுத்துக்கொள் என்றார். அவனும் சென்று படுத்துக்கொண்டான். ஆண்டவர் மீண்டும் சாமுவேல் என்று அழைக்க அவன் எழுந்து ஏலியிடம் சென்று, இதோ அடியேன், என்னை அழைத்தீர்களா என்று கேட்டான். அவரோ, நான் அழைக்கவில்லை மகனே, சென்று படுத்துக்கொள் என்றார். சாமுவேல் ஆண்டவரை இன்னும் அறியவில்லை. அவனுக்கு ஆண்டவரின் வார்த்தை இன்னும் வெளிப்படுத்தப்படவில்லை. 3ஆம் முறையாக ஆண்டவர் சாமுவேல் என்று அழைத்தார். அவன் எழுந்து ஏலியிடம் சென்று, இதோ அடியேன், என்னை அழைத்தீர்களா என்று கேட்டான். அப்பொழுது சிறுவனை ஆண்டவர் தாம் அழைத்தார் என்று ஏலி தெரிந்து கொண்டார். பின்பு ஏலி சாமுவேலை நோக்கி, சென்று படுத்துக்கொள், உன்னை அவர் மீண்டும் அழைத்தால் அதற்கு நீ, ஆண்டவரே பேசும், உம் அடியேன் கேட்கிறேன் என்று பதில் சொல் என்றார். சாமுவேலும் தன் இடத்திற்கு சென்று படுத்து கொண்டான். அப்போது ஆண்டவர் வந்து நின்று, சாமுவேல், சாமுவேல் என்று முன்பு போல் அழைத்தார். அதற்கு சாமுவேல், பேசும், உம் அடியேன் கேட்கிறேன் என்று மறுமொழி கூறினான். சாமுவேல் வளர்ந்தான். ஆண்டவர் அவனோடு இருந்தார். சாமுவேலது வார்த்தை எதையும் அவர் தரையில் விழவிடவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. உமது திருவுளம் நிறைவேற்ற ஆண்டவரே இதோ வருகின்றேன். உமது திருவுளம் நிறைவேற்ற ஆண்டவரே இதோ வருகின்றேன். அழிவின் குழியிலிருந்து என்னை அவர் வெளிக்கொணர்ந்தார். சேறு நிறைந்த பள்ளத்தினின்று தூக்கி எடுத்தார். கற்பாறையின் மேல் நான் காலூன்றி நிற்க செய்தார். என் காலடிகளை உறுதிப்படுத்தினார். புதியதொரு பாடலை, நம் கடவுளை புகழும் பாடலை என் நாவினின்று எழ செய்தார். பல்லவி. உமது திருவுளம் நிறைவேற்ற ஆண்டவரே இதோ வருகின்றேன். பலியையும் காணிக்கையையும் நீர் விரும்பவில்லை. எரிபலியையும் பாவம் போக்கும் பலியையும் நீர் கேட்கவில்லை. ஆனால் என் செவிகள் திறக்கும்படி செய்தீர். எனவே இதோ வருகின்றேன். பல்லவி. உமது திருவுளம் நிறைவேற்ற ஆண்டவரே இதோ வருகின்றேன். என்னை குறித்து திருநூல் சுரலில் எழுதப்பட்டுள்ளது. என் கடவுளே, உமது திருவுளம் நிறைவேற்றுவதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். உமது திருச்சட்டம் என் உள்ளத்தில் இருக்கின்றது என்றேன் நான். பல்லவி. உமது திருவுளம் நிறைவேற்ற ஆண்டவரே இதோ வருகின்றேன். என் நீதியை நீர் நிலைநாட்டிய நற்செய்தியை மாபெரும் சபையில் அறிவித்தேன். நான் வாயை மூடிக்கொண்டிருக்கவில்லை. ஆண்டவரே, நீர் இதை அறிவீர். பல்லவி. உமது திருவுளம் நிறைவேற்ற ஆண்டவரே இதோ வருகின்றேன். 2ஆம் வாசக முன்னுரை. இன்றைய 2ஆம் வாசகத்தில் திருத்தூதர் பவுல் நாம் அனைவரும் ஆண்டவருக்கு உரியவர்கள் என்றும் அவரின் உறுப்புகள் என்றும் கூறுகிறது. எனவே உங்கள் உடலால் பாவம் செய்யாது ஆண்டவருக்கு புகழை சேர்க்கும் இந்த வாசகத்திற்கு செவிமடுப்போம். 2ஆம் வாசகம். உங்கள் உடல்கள் கிறிஸ்துவின் உறுப்புகள். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதரர் சகோதரிகளே, உடல் பரத்தைமைக்கு அல்ல,
ஆண்டவருக்கே உரியது. ஆண்டவரும் உடலுக்கே உரியவர். ஆண்டவரை உயிர்த்தெழ செய்த கடவுள் தம் வல்லமையால் நம்மையும் உயிர்த்தெழ செய்வார். உங்கள் உடல்கள் கிறிஸ்துவின் உறுப்புகள் என்று தெரியாதா? ஆண்டவரோடு சேர்ந்திருப்பவர் அவருடன் உள்ளத்தால் ஒன்றித்திருக்கிறார். எனவே பரத்தமையை விட்டு விலகுங்கள். மனிதர் செய்யும் எப்பாவமும் உடலுக்கு புறம்பானது. ஆனால் பரத்தமையில் ஈடுபடுவோர் தம் சொந்த உடலுக்கு எதிராகவே பாவம் செய்கின்றனர். உங்கள் உடல் நீங்கள் கடவுளிடமிருந்து பெற்றுக்கொண்ட தூய ஆவி தங்கும் கோவில் என்று தெரியாதா? நீங்கள் உங்களுக்கு உரியவர் அல்ல. கடவுள் உங்களை விலை கொடுத்து மீட்டுள்ளார். எனவே உங்கள் உடலால் கடவுளுக்கு பெருமை சேருங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். யோவான் தம் சீடர் இருவருடன் நின்று கொண்டிருந்தார். இயேசு அப்பக்கம் நடந்து சென்று கொண்டிருந்தார். யோவான் அவரை கூர்ந்து பார்த்து, இதோ கடவுளின் செம்மறி என்றார். அந்த சீடர் இருவரும் அவர் சொன்னதை கேட்டு இயேசுவை பின்தொடர்ந்தனர். இயேசு திரும்பி பார்த்து அவர்கள் தம்மை பின்தொடர்வதை கண்டு, என்ன தேடுகிறீர்கள் என்று அவர்களிடம் கேட்டார். அவர்கள், ரபி, நீர் எங்கே தங்கி இருக்கிறீர் என்று கேட்டார்கள். அவர் அவர்களிடம், வந்து பாருங்கள் என்றார். அவர்களும் சென்று அவர் தங்கியிருந்த இடத்தை பார்த்தார்கள். அப்போது ஏறக்குறைய மாலை 4 மணி. அன்று அவர்கள் அவரோடு தங்கினார்கள். யோவான் சொன்னதை கேட்டு இயேசுவை பின்தொடர்ந்த இருவருள் அந்திரேயா ஒருவர். அவர் சீமோன் பேதுருவின் சகோதரர். அவர் போய் முதலில் தம் சகோதரரான சீமோனை பார்த்து, மெசியாவை கண்டோம் என்றார். மெசியா என்றால் அருள் பொழிவு பெற்றவர் என்பது பொருள். பின்பு அவர் சீமோனை இயேசுவிடம் அழைத்து வந்தார். இயேசு அவரை கூர்ந்து பார்த்து, நீ யோவானின் மகன் சீமோன், இனி கேபா எனப்படுவாய் என்றார். கேபா என்றால் பாறை என்பது பொருள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமானவர்களே, இன்று பொது காலம் 2ஆம் வாரத்தை 2ஆம் ஞாயிறை சிறப்பித்து கொண்டாடுகின்றோம். பிரியமானவர்களே, இன்றைய வாசகங்கள் அனைத்தும் நம்மை எத்தகைய குரலுக்கு செவி கொடுக்கின்றோம், யாரது குரலுக்கு செவி கொடுக்கின்றோம் என்ற கேள்வியை எழுப்புகின்றது.
சிறப்பான விதத்திலே பிரியமானவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். யோவான் நற்செய்தி அதிகாரம் 1. யோவான் நற்செய்தி அதிகாரம் 1. இயேசு திருமுழுக்கு யோவானின் சீடர்கள் இயேசுவை பின்தொடர்வதை படம் பிடித்து காட்டுகிறார் யோவான் நற்செய்தியாளர். இதை எவ்வாறு நாம் புரிந்து கொள்ள வேண்டுமெனில், பிரியமானவர்களே, முதலாவதாக திருமுழுக்கு யோவானும் அவருடைய சீடர்களும் வழியோரமாக நின்று கொண்டிருக்கிறார்களாம். அந்த பக்கமாக இயேசு வருகிறார். இவர்தான் மெஸ்ஸியா, இவர்தான் உலகை மீட்பவர் என்று திருமுழுக்கு யோவானுக்கு தெரிந்திருக்கின்றது. எனவே தனது சீடர்களை பார்த்து, இதோ ஆட்டுக்குட்டி. இயேசுவிற்கு திருமுழுக்கு யோவான் கொடுத்த முதல் பெயர் ஆட்டுக்குட்டி, கடவுளின் செம்மறி, இதோ கடவுளின் செம்மறி என்று குறிப்பிடுகின்றார். இதை கேட்ட சீடர்கள் ஒரு 4 ஸ்டெப்பு தான், ஒரு 4 தடவை தான் நடந்திருப்பாங்க. இயேசுக்கு பின்னாடி நடக்கிறாங்க. இயேசு கிட்ட கூட போய் பேசல, நடக்கிறாங்க, அவ்வளவுதான். பிரியமானவர்களே, இயேசுவின் அந்த செயல்கள், அவர் நடந்து செல்கிறார். அதை பார்த்து இந்த சீடர்கள் இருவரும் திருமுழுக்கு யோவானை விட்டு இயேசுவிற்கு பின் செல்கிறார்கள், நடக்கிறார்கள். பின்னாடி திரும்பி பார்த்து இயேசு கேட்கிறாரு, என்ன தேடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க சொல்றாங்க ரபி அப்படின்னு சொல்லிட்டு. ரபி என்றால் போதகரே. திருமுழுக்கு யோவான் இவர்களுக்கு சொன்ன வார்த்தை செம்மறி. ஆனால் அவர் நடப்பதை வைத்து கொண்டு, அவர் நடக்கின்ற அந்த ஸ்டைல், அவர் செய்கின்ற அந்த செயல்கள், இதை பார்த்து விட்டு இந்த சீடர்கள் இவர் செம்மறி அல்ல, மாறாக ஒரு படி மேலே சென்று போதகர் என்ற அந்த ஒரு பெயரை, புதிய பெயரை இந்த சீடர்கள் இயேசுவிற்கு கொடுக்கிறார்கள். அது மட்டுமா நின்று விடவில்லை, மாறாக அவங்க கேட்குறாங்களா அடுத்தது, ஆண்டவரே நான் உங்க கூட நடந்தா மட்டும் பத்தாது, நான் உங்க கூட தங்கணும்னு சொல்லிட்டு இவங்க கேட்ட முதல் கேள்வி, ஆண்டவரே நீங்கள் எங்கே தங்கி இருக்கிறீர்கள்? இயேசுவும் சொல்றாரு, வந்து பாருங்க, அது முடிஞ்சிருச்சு. பிரியமானவர்களே, அன்று இரவு முழுவதும் சீடர்கள் அந்த இருவரும் இயேசுவோட தங்குறாங்க. என்ன பேசினாங்க, என்ன பார்த்தாங்க, அதெல்லாம் தெரியாது. அடுத்த நாள் காலையில விடியுது. முதல் நாள் மாலை இவர்கள் இயேசுவிற்கு சொன்ன பெயர் ரபி, போதகர். ஆனால் அடுத்த நாள் விடிந்தவுடன் அவர்கள் சொன்ன பெயர் மெஸ்ஸியா. மெஸ்ஸியா என்றால் அருட்பொழிவு பெற்றவர் என்பது பொருள். இந்த நற்செய்தி வாசகத்திலே அழகாக சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களை, மிஞ்சி போனா ஒரு 8 மணி நேரம் இல்லைன்னா ஒரு 9 மணி நேரம் தான் இயேசு கூட இவங்க இருந்திருப்பாங்க போல. நற்செய்தியாளர் இயேசு இதை போதித்தார், இயேசு இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தார், எதுவுமே இருந்திருக்காது. மாறாக நம்மவே ஒரு உருவகப்படுத்திக் கொள்வோமே, நினைத்து பார்ப்போமே, நைட்டு என்ன பண்ணியிருப்பாங்க, சாப்பிட்டுட்டு தூங்கி இருப்பாங்க. இயேசு கூட அந்த பிரசன்ஸ், அந்த வைப்ரேஷன்ல இருந்த உடனே அடுத்த நாள் காலையில செம்மறின்ற ஒரு பெயர்ல இருந்து போதகர் என்ற ஒரு பெயருக்கு வந்தாங்க. அவர் கூட தங்கின உடனே மெஸ்ஸியா என்ற ஒரு பெயருக்கு இவங்களே சொல்றாங்க, நாங்க மெஸ்ஸியா கூட இருந்தோம், மெஸ்ஸியாவை நாங்க பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லுகிறார்கள். அப்ப பிரியமானவர்களே, படிப்படியாக இயேசுவோடு யாரெல்லாம் பயணிக்கின்றார்களோ அவர்கள் அனைவரும் இயேசுவிற்கு புதிய புதிய பெயர்களையும், இயேசுவின் நோக்கிய அவர்களது பார்வையும் புதியதாக வளர்ந்து கொண்டே இருக்கின்றது. பிரியமானவர்களே, இதை இன்னும் அதிகமாக புரிந்து கொள்ள வேண்டுமெனில் இன்றைய முதல் வாசகத்திற்கு உங்களை அழைக்கின்றேன். இன்றைய முதல் வாசகமானது 1 சாமுவேல் அதிகாரம் 3 எடுக்கப்பட்டுள்ளது. இன்றைய முதல் வாசகத்திலே 3 நபர்கள் காணப்படுகிறார்கள். முதலாவதாக எல்லாம் வல்ல இறைவன், இரண்டாவதாக ஏலி, அள்ளும் பகலும் கடவுளுக்கே பணிபுரிகின்ற ஒரு நபர், மூன்றாவதாக சிறுவன் சாமுவேல். இந்த 3 பேருக்கும் நடக்கின்ற ஒரு புரிதல், இந்த 3 பேருக்கும் இடையே நடக்கின்ற அந்த உரையாடல்களை தான் நாம் இன்று சிந்திக்க இருக்கின்றோம். எவ்வாறாக புரிந்து கொள்வது? இன்றைய முதல் வாசகத்தில் வருகின்ற முதல் 3 வசனங்களை நாம் படித்து பார்ப்போம். அந்த இடத்துல கோவில்ல எப்படிலாம் இருக்குது அப்படின்றத அழகா சொல்லி இருக்கிறாங்க. அந்த கோவில்ல விளக்குகள் மட்டும் எரிந்து கொண்டிருக்கதாம், ஆண்டவருடைய விளக்கு மட்டும் எரியுதாம். அந்த காலகட்டங்கள்ல ஆண்டவருடைய இறை வாக்கு, ஆண்டவருடைய காட்சிகள் எல்லாமே கம்மியா இருந்துச்சாம். ஆண்டவர் அதிகமா யார்கிட்டையும் பேசாத ஒரு காலம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுகிறது. இதை விட என்னன்னு சொன்னா, இந்த ஏலிக்கு வயசாயிடுச்சு, கண்ணு தெரியலையாம். அப்ப பாருங்க பிரியமானவர்களே, இந்த இறை வார்த்தையானது, இந்த வார்த்தைகளாம் எதை சொல்லுகிறது? இவர் வயசானவர், காது கொஞ்சம் கம்மியா கேட்கும்னு நினைக்கிறேன், கண்ணும் அதிகமா தெரியல, மங்கமா போயிருச்சு. அந்த இருட்டு நேரம், நைட்டு நேரம் ஆண்டவருடைய ஒளி மட்டும் எரிந்து கொண்டிருக்கிறது. அப்ப இதை எதை சொல்லுகிறது? ஆண்டவருடைய பிரசனம் அந்த கோவிலில் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க.
அந்த நேரத்துல தான் சிறுவன் சாமுவேல் அந்த ஆலயத்துல படுத்து உறங்கி கொண்டிருக்கின்றான். அந்த சின்ன பையனுக்கு, நம்ம குடும்பங்கள்ல இருக்கிற சிறு சிறு குழந்தைகளுக்கே உரித்தான அந்த குறும்புத்தனமும், சிறு சிறு குழந்தைகளுக்கே உரித்தான அந்த மழலை பருவமும் அந்த பையன்கிட்ட இருக்கு. அவனும் அந்த ஆலயத்துல படுத்திருக்கிறான். ஏலி தனியா ஒரு இடத்துல படுத்திருக்கிறாரு. ஆண்டவர் பேசுறாராம், சாமுவேல் சாமுவேல் என்று. உடனடியாக இந்த தம்பிக்கு, இந்த சாமுவேலுக்கு என்ன தோணும்? எந்திரிச்சு நேரா அவருடைய தலைவர்கிட்ட பாரு, ஏலி என்னை கூப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒரு முறை அல்ல, 2 முறை அல்ல, 3 முறை இந்த வார்த்தையானது நடைபெறுகிறது. 3வது முறை தான் ஏலிக்கு புரிகிறது. பிரியமானவர்களே, இந்த இடத்துல தான் இன்னும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஏலி என்ன சொல்றாராம், நீ போய் படுத்துக்கோ, அவர் மீண்டும் உன்னை கூப்பிட்டாருன்னா ஆண்டவரே பேசும் அப்படின்ற அந்த வார்த்தையை சொல்லு அப்படின்னு சொல்றாரு. தேர்ந்து தெளிகின்ற ஆற்றல் பெரியவர்களிடம் இருக்கின்றது. ஏன் இந்த ஏலிக்கு அவர் தான் கூப்பிடுறாரு போல அப்படின்ற அந்த புரிதல் எப்படி இவருக்கு வந்துச்சு அப்படின்னு சொன்னா, முதலாவதாக அனுபவம், 2வதாக அல்லும் பகலும் இரவு முழுவதும் எல்லா நாட்களிலும் தனது வாழ்க்கை முழுவதும் ஆலயத்திற்கே ஒப்பு கொடுத்த அந்த நபர். அதனாலதான் இது ஆண்டவருடைய வார்த்தையாக தான் இருக்கணும், ஆண்டவர் தான் இந்த பையனை கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்லி அவரை தேர்ந்து தெளிகின்றார். தன்னுடைய மகனுக்கு, அந்த சாமுவேலுக்கு சொல்லி கொடுக்கின்றார். நமது குடும்பங்களை எடுத்துக்கொள்வோம் பிரியமானவர்களே. நமது அன்றாட வாழ்க்கையில், அன்றாட நடைமுறையில் நமது பிள்ளைகளுக்கு கடவுளின் வார்த்தையை, கடவுளின் செய்தியை, கடவுளின் குரலை காண்பிக்கின்றோமா? சிந்தித்து பார்ப்போம். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் வருகின்றதை போன்று சீடர் யோவான், திருமுழுக்கு யோவான் சீடர்களுக்கு இயேசுவை காண்பித்தார். இவர் தான்ப்பா செம்மறி, போய் பார்த்துக்கோங்கப்பா. இது மட்டும்தான் சொன்னாரு. அந்த சீடர்கள் போய் பார்த்தாங்க, மெசியான்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. இன்றைய முதல் வாசகத்துல அந்த சாமுவேல் கிட்ட அவர் தான் பேசுறாரு, நீ போய் என்னன்னு கேளு அப்படின்னு சொன்னாரு. இவர் மிகப்பெரிய இறைவாக்கினரா மாறுறாரு. நமது குடும்பங்களை எடுத்துக்கொள்வோம் பிரியமானவர்களே. அன்றாட வாழ்க்கையில என் பையன் காலையில கராத்தே கிளாஸ்க்கு போறான், ஆன்லைன் கிளாஸ்க்கு போறான், எல்லா விஷயங்களும் நாங்க செய்யறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவருடைய குரலுக்கு நமது குழந்தைகளையும் நமது குடும்பத்தையும் ஒப்பு கொடுக்கின்றோமா? ஒவ்வொரு பங்கிலும் ஆலய மணியானது ஒலிக்கப்படுகிறது. அதுதான் பாடல்கள்ல கூட வரும், ஆலய மணியே அவரது குரலாம் என்று. ஒவ்வொரு முறை ஆலயத்தில் அந்த ஆலய மணியானது ஒலிக்கப்படுகின்ற பொழுதெல்லாம் ஆண்டவர் என்னை கூப்பிடுகின்றார், ஆண்டவர் என்னோடு பேச இருக்கின்றார், ஆண்டவர் என்கிட்ட ஏதோ சொல்ல போறாரு, என் குடும்பத்துக்கு ஏதோ சொல்ல வராரு அப்படின்னு சொல்லிட்டு குடும்பமாக ஆலயத்திற்கு நாம் வருகின்றோமா? சிந்தித்து பார்ப்போம். இது முதலாவதாக. 2வதாக நமது குடும்ப வாழ்க்கை எடுத்துக்கொள்வோம். பெற்றோர்களாகிய நீங்கள் உங்களுடைய குழந்தைகளுக்கு எத்தகைய ஒரு செய்தியை, எத்தகைய கடவுளின் படிப்பினைகளை சொல்லிக் கொடுக்கின்றீர்கள்? அவை அனைத்துமே உங்கள் வழியாக கடவுளின் குரலாக உங்கள் குழந்தைக்கு செல்கின்றது. பாசைமிகு இளையோரே, இளம் பெண்களே, குழந்தைகளே, நீங்கள் உங்கள் பெற்றோரிடம் என் அப்பா வழியாக ஆண்டவர் பேசுறாரு, என்னுடைய அம்மா வழியாக ஆண்டவர் பேசுறாரு, இவங்க வழியாக தான் ஆண்டவர் என்னை வழி நடத்துகிறார், ஆண்டவருடைய குரலை நான் கேட்க தயாராக இருக்கின்றேனா என்று சிந்தித்து பார்ப்போம். பிரியமானவர்களே, ஒவ்வொரு திருப்பலியும் ஆண்டவர் நமக்கு தருகின்ற உண்மையான கூக்குரல். குழந்தைகளையும் குடும்பமாக, பிள்ளைகளையும் அனைவரும் குடும்பமாக ஒவ்வொரு திருப்பலிக்கு வாங்க, ஆண்டவருடைய குரலை கேளுங்க. கண்டிப்பாக நாமும் மாறுதட்டி சொல்வோம், இவரே மெசியா, இவரே எனக்காக பாடுபட்டார், இவரே எனக்காக இறந்தார், இவரே எனக்காக உயிர்த்தார் என்று. அனைவரும் எழுந்து நிற்போம். Yeah.
மூலமாக வந்துள்ள நாம் அனைவரும் இறை வார்த்தையின் வழியாகவும் நற்கருணையின் வழியாகவும் பல்வேறு நபர்களின் வழியாகவும் நம்மோடு இறைவன் பேசிக்கொண்டே இருக்கின்றார். இறைவா, எனது அன்றாட வாழ்க்கையில் நீவிர்தாமே என்னோடு பேசி என்னை வழி நடத்தியருளும் என்று சொல்லி நமது மன்றாட்டுக்களை அவரிடம் ஏறெடுப்போம். அன்பு இறைவா, திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள் மற்றும் துறவர்த்தார் அனைவரும் தங்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள மக்களை நல்வழியில் நடத்திட வேண்டும் என உம்மை மன்றாடுகிறோம். அன்பு இறைவா, எம் பங்கிலுள்ள அனைத்து குடும்பங்களுக்காக மன்றாடுகிறோம். இவர்கள் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியிலும் முழுவதும் வெற்றி காண வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். அன்பு இறைவா, எங்கள் நாட்டு தலைவர்கள் மக்களின் தேவைகளை உணர்ந்து அவர்களின் உயர்வுக்காகவும் மாண்பிற்காகவும் உழைக்க மனம் தர வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். அன்பு இறைவா, கொரோனா மற்றும் பல்வேறு நோய்களால் அவதியுறும் எங்கள் சகோதர சகோதரிகளுக்கு நாங்கள் உதவிக்கரம் நீட்ட வரமருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக ஜெபிப்போம். இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமென். பிறரன்பு பணி செய்யவே
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எப்பொழுதெல்லாம் இப்பலியின் நினைவு கொண்டாடப்படுகின்றதோ அப்பொழுதெல்லாம் எங்கள் மீட்பின் செயல் நிறைவேற்றப்படுகின்றது. எனவே நாங்கள் இம்மறை நிகழ்வுகளில் தகுதியுடன் பங்கேற்க எந்நாளும் எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. தூயவரான தந்தையே, மண்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். உம் வார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பராகவும் இடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியால் உடலெடுத்து கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானதூதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் சொல்வதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம் திருமகனாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கையை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக. அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறை பொருள். ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்கு உரிய உயிர்ப்பையும் முன்னேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நின்று செலுத்தி முகப்பு கொடுக்கிறோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கிரளுமை மன்றாடுகிறோம். இப்பலியினால் நீர் உளம் கனியே திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்க செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறை சாட்சியர், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பெற்றுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகிறோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாக உம் அடியாராக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பொறுப்பு ஆயர் லாரன்ஸ் பயஸ், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெற செய்வீராக. நீர் விரும்பியபடி உம் திரும்ப நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டுதல்களுக்கு கனிவுடன் செவி சாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறண்டிருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் நேற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது மாட்சியால் என்றும் மன நிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கிறோம். இவர் வழியாகவே நீர் உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையினால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து
எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்த நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியதும் எனது ஆன்மா நலமடையும். ஆசை நற்கருணைக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவர் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாயிருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக, உயிருள்ள உண்மை சாட்சிகளாக, உமது நற்செய்தியின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய், தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது அன்பின் ஆவியை எங்கள் மீது பொழிந்தருளும். இவ்வாறு ஒரே விண்ணக உணவால் நிறைவு பெற்ற நாங்கள் ஒரே பரிவிரக்கத்தால் என்றும் ஒருமனப்பட்டிருக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். கொரோனா தொற்றுநோய் கிருமி நெருக்கடியில் அன்னை மரியாவை நோக்கி மன்றாட்டு. ஓ அன்னை மரியே, நீர் எப்போதும் எங்கள் பாதையில் மீட்பு மற்றும் நம்பிக்கையின் அடையாளமாக ஒளிர்கின்றீர். சிலுவை அடியில் நின்று இயேசு பட்ட பாடுகளில் பங்கெடுத்து உமது நம்பிக்கையில் உறுதியாக இருந்தீர். நோயாளிகளின் ஆரோக்கியமே, எங்களை உம்மிடம் ஒப்புக்கொடுக்கிறோம். அனைத்துலக மக்களின் மீட்புக்கு துணை நிற்கும் நீர் எங்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்து வழங்குவீர் என்பதில் நாங்கள் உறுதியாக உள்ளோம். ஆகவே கலிலியாவின் கானாவில் நடந்தது போல்
இந்த சோதனை காலத்திற்கு பின் நாங்கள் எங்கள் மகிழ்ச்சிக்கும் கொண்டாட்டத்திற்கும் மீண்டும் திரும்புவோம் என நம்புகிறோம். எங்கள் துன்பங்களை தம்மேல் ஏற்றுக்கொண்டு துயரங்களை சுமந்து கொண்டு சிலுவை வழியாக உயிர்ப்பின் மகிழ்ச்சிக்கு எங்களை வழிநடத்திய இயேசு கூறியபடி தந்தையின் திருவுளத்திற்கு நாங்கள் இணங்கி வாழ்வதற்கு இறையன்பின் தாயே எங்களுக்கு உதவி அருளோம். ஓ இறைவனின் புனித அன்னையே, உமது பாதுகாப்பின் கீழ் நாங்கள் அடைக்கலம் தேடுகிறோம். மாட்சிக்குரிய புனித கன்னியே, சோதனைக்கு உட்பட்டிருக்கும் எங்கள் விண்ணப்பங்களை புறக்கணியாமல் எல்லா ஆபத்துகளிலிருந்தும் எங்களை விடுவித்தருளும். ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. நடைமுறை வாழ்க்கையில் இயேசுவின் குரலை தேடுபவர்களாகவும் இயேசுவின் குரலாகவும் வாழ்ந்திட மகிழ்ச்சியோடு சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. மனக்குளம்